இந்த Pediatric Nephrology na what do we deal with in general? இல்ல கிட்னில இருந்து வர யூரின் வர பாதையில அடைப்பு. பட் ஜெனரலி எப்போ வந்து ஒரு பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்ட பேரண்ட்ஸ் வந்து சந்திக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கான பதிலாக என்ன இருக்கு? ஜெனரலா வந்துட்டு ஸோ இந்த பெட்வெட்டிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சில கேசஸ்ல ஒரு அல்ட்ராசவுண்ட் அவங்களோட கிட்னிஸ் நல்லா இருக்கா அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட். குழந்தை ஒரு நாளைக்கு எத்தனை முறை யூரின் போகணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. யூஸ்வலி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அட் பர்த்ல இருந்து ஒரு 1 year வரைக்கும் குழந்தைகளுக்கு இந்த யூரின் போகும்போது பிளட்டும் வருது இல்லையா, அது வந்து கிட்ஸுக்குமே காமனா இந்த ஹை பிளட் ப்ரெஷர்லாம் இருக்குமா? யூஸ்வலா நம்ம பிளட் ப்ரெஷர் அப்படின்னாலே நம்ம வயசானவங்களோட தான் நம்ம Kauvery Hospital Podcast பார்த்துருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம் and a very very warm welcome. ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு டாக்டர்கிட்ட பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா ஒரு renowned pediatric nephrologist. நிறைய பேருக்கு இப்படி ஒரு டிவிஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதை தாண்டி கிட்ஸுக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ்னா எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், ஹவு காமன் இட் இஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் எப்போ நம்ம போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த எபிசோட் இருக்க போது. ஸோ we have டாக்டர் சுரேஷ் அவர்கள் from Kauvery Hospital திருச்சி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? Yeah, I'm good. How are you? I'm good sir. Thank you very much for joining. So என்கிட்ட இந்த பாட்காஸ்ட் பத்தி பேசும்போது பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்ட்னு சொன்னோன்னே இப்படி ஒரு டிவிஷன் இருக்கான்னா எனக்கே முதல்ல ஒரு கேள்வியாக இருந்தது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த பீடியாட்ரிக் நெஃப்ராலஜினா what do we deal with in general? ஸோ யா லைக் நீங்கள் கேட்ட மாதிரி தான் லைக் எங்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஈவன் லைக் டாக்டர்ஸ் கூட லைக் கேட்டிருக்காங்க பீடியாட்ரிக் நெஃப்ராலஜி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, லைக் வாட் டு யூ டூ அப்படிங்கிற மாதிரி. ஸோ லைக் காமனாக நம்ம யோசிக்கிற மாதிரி லைக் கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஒன்லி அடல்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஈவன் சில்ட்ரன்லையும் வந்து பார்த்தோம்னா லாட் ஆஃப் கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஆகுது. லைக் ஸ்டார்டிங் ரைட் ஃப்ரம் லைக் பர்த்க்கு முன்னாடி இருந்தே டயக்னோசிங் வித் kidney problems. Okay, children born with kidney problems. So we deal with a whole lot of things. So common வந்துட்டு childrenல kidney problems வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா congenital problemsனு சொல்லுவோம். அதாவது வந்து குழந்தை ஃபார்ம் ஆகிறப்பவே வந்துட்டு கிட்னியில் ஏற்படக்கூடிய சில இஷ்யூஸ். ஸோ இதுதான் வந்து காமனாக வந்து இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 50% லைக் கிட்னி வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம், இல்லை கிட்னியில் நிறைய நீர் கட்டிகளாக இருக்கலாம், இல்லை கிட்னிலேருந்து வர யூரின் வர பாதையில் அடைப்பு, இல்லை யூரின் ரிவர்ஸில் போகிறது. ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்துட்டு காமனாக இருக்கும். ஸோ இது தவிர வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த காமனாக நாங்கள் பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய வியாதி. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு கிட்னியிலேருந்து ப்ரோட்டீன் லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இது ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30% இருக்கும். ஸோ அதுக்கடுத்து காமனாக ஒரு 10 to 20% லைக் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி பார்ப்போம். மற்றபடி லைக் glomerulonephritis அண்ட் கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் லெஸ் காமன், பட் ஸ்டில் வி டூ see a lot as a pediatric nephrologist. ஸோ கிட்னி ப்ராப்ளம்ஸ்னா ஒன்லி அடல்ட்ஸ் கிடையாது, சில்ட்ரன்லையும் லைக் லுக் அவுட் ஃபார் த கிட்னி ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதை பற்றி டீட்டெயில்டாக பேச போகிறோம். பட் ஜென்ரலி எப்போ வந்து ஒரு பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்ட்டை பேரண்ட்ஸ் வந்து சந்திக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதிலாக என்ன இருக்கும்? ஸோ ஜென்ரலாக வந்துட்டு குழந்தைகளில் கிட்னி ப்ராப்ளம்ஸ் நம்ம எப்போ திங்க் பண்ணுவோம் அப்படின்னா லைக் பீப்புள் வந்து யூஸ்வலாக தே டென் டு மிஸ் அவுட் அஸ் அ காமன் திங், இதுதானே அப்படிங்கிற மாதிரி நிறையா மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ காமன்லி வந்துட்டு அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ பெரியவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலர்லி ஃபீமேல்ஸில் ஒரு 40 years எபோவ் வந்துட்டு யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் காமனாக இருக்கும் டியூ டு ஹார்மோனல் இஷ்யூஸாக வந்து. பட் குழந்தைகளில் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் பர்டிகுலர்லி திரும்ப திரும்ப வருதுன்னா இட்ஸ் வெரி கன்சர்னிங். அதே மாதிரி வந்துட்டு அவங்க யூரின் போகிறப்ப வந்துட்டு எதுவும் தொந்தரவுகள் இருக்குது, லைக் முக்கி போகிறாங்க, விட்டு விட்டு போகிறாங்க, இல்லை யூரின் ரொம்ப அடிக்கடி போகிறாங்க, ஈவன் bedwetting லைக் இன் சர்டன் சில்ட்ரன். அது தவிர யூரின் போகிறப்ப வலி எரிச்சல் இருக்குது. ஸோ யூரின் போகிறது வந்துட்டு அதில் ரத்தம் கலந்த மாதிரி எதுவும் போகுது, இல்லை யூரினில் வந்துட்டு நுரையாக போகிறாங்க, இல்லை திடீர்னு யூரின் போகிற அளவு குறையுது, ஸோ இல்லை முகம் கை கால்லாம் வீக்கம் வருது, ஸோ இந்த மாதிரி எதுவும் தொந்தரவு வருது, இல்லை மற்ற காரணங்களுக்காக நம்ம எதுவும் ஸ்கேன் பண்ணுறப்போ நமக்கு எதுவும் லைக் கிட்னியில் ப்ராப்ளம் தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க கிட்னி டாக்டர்ஸை சந்திச்சு ஆலோசனை பெறணும். ஓகே. ஸோ இதோடைய ரெமடியாக என்ன இருக்கும்? ஸோ லைக் அது வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெமடிஸ் வந்து சொல்ல முடியும். லைக் பொதுவாக வந்துட்டு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு லைக் தே ஆர் ஆஃபன் லைக் manageable but completely we may not cure in certain cases. But சில கேசஸ் லைக் மேலேருந்து வரதுல பிளாக் இருக்குது, இல்லை ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி அடைப்புகள்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சர்ஜரிஸ் பண்ணோம் அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கேன் பி கிளியர். மோஸ்ட் ஆஃப் தி சில்ட்ரன் வந்துட்டு நமக்கு லாங் டேர்மாக கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஏற்படாமல் இருக்குது. இந்த சில்ட்ரன் வந்துட்டு ரெகுலராக வந்து கண்டிப்பாக கிட்னி மருத்துவர்கிட்ட ஃபாலோ அப் இருக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது பெட்வெட்டிங் பற்றி சொன்னீங்கல்ல, அது காமனாக எல்லா கிட்ஸுக்கும் வரக்கூடியது. பட் இந்த பெட்வெட்டிங் எதனால் நடக்கும்? ஸோ அதான் நம்ம பெட்வெட்டிங் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பொதுவாக ஒரு லைக்
பெட் வெட்டிங் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 5 வயசுக்கு மேலே வந்துட்டு ஒரு குழந்தை வந்து ரெகுலராக பெட்ல யூரின் போய்கிட்டே இருக்காங்க நைட்டு தூங்குறப்போ அப்படின்னா நம்ம அதை வந்து பெட் வெட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இது பொதுவாக வந்துட்டு ஒரு 5 to 7 இயர்ஸ் சில்ட்ரன்ல வந்துட்டு ஒரு 100ல் ஒரு 20 குழந்தைகள கூட இருக்கலாம். இது வந்துட்டு அவங்களோட அந்த பிளாடர் கண்ட்ரோல்ல வரக்கூடிய ஒரு நார்மல் ஒரு டிலே தான். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு பெருசாக மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகள்ல வந்துட்டு தானாகவே சரியாயிக்கும். அரௌண்ட் ஒரு 10 to 12 இயர்ஸ் ஆகிறப்ப வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 1 to 2% அதோட லைக் இன்சிடென்ட்ஸ் வந்து குறைஞ்சிரும். பட் ஈவன் தோ இது வந்து நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம்னு சொன்னாலும் அந்த ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன் பர்டிகுலர்லி ஃபார் த சைல்ட். ஓகேங்களா? லைக் எமோஷனலி அண்ட் டு டீல் வித் லைக் வெளியிலாம் போகிறப்ப அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவுட்டாக இருக்கட்டும், இல்லை எங்கேயும் வந்துட்டு ட்ரிப் அந்த மாதிரி போகிறப்ப வந்துட்டு லைக் இட்ஸ் வெரி லைக் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் நீட்ஸ் டு பி லைக் அட்ரெஸ்ட். ஸோ பெட் வெட்டிங் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இட்ஸ் நாட் ஒன்லி லைக் ஆல்வேஸ் எப்போவுமே நம்ம வந்து சிம்பிள்னு எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம பெட் வெட்டிங் வந்து யூஸ்வலாக வந்துட்டு மெடிக்கலி வந்து 2ஆக டிவைட் பண்ணுவோம், பிரைமரி அண்ட் செகண்டரி. செகண்டரி அப்படின்னா வந்துட்டு நம்ம முன்னாடி ஒரு 6 மாத காலம் அவங்க வந்து யூரின் லைக் 5 வயசுக்கு மேலே வந்துட்டு நல்ல நைட்டு யூரின் போகாமல் இருந்துட்டு மறுபடியும் யூரின் போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு ஏதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லை ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இல்லை எதுவும் கல் ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் பிரைமரின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு நம்ம நீங்கள் காமனாக சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளில் அந்த பெட் வெட்டிங்னு சொல்கிறது. ஸோ இதில் தான் வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு பிறந்ததுலேருந்தே வந்துட்டு இன்னும் அந்த நைட் டைம் வந்துட்டு ட்ரை ஆகாமல் இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு காமன்லி வந்துட்டு ஒரு இந்த பிரைமரின்னு சொல்லக்கூடியது அரௌண்ட் 90% இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம மோனோசிம்டமேட்டிக் அண்ட் நான் மோனோசிம்டமேட்டிக்னு பிரிப்போம். ஸோ அதாவது வந்துட்டு மோனோசிம்டமேட்டிக்னா அந்த குழந்தைகள் டே டைமில் கம்ப்ளீட்லி நார்மலாக இருப்பாங்க, அவங்களுக்கு மற்ற எந்த தொந்தரவும் இருக்காது, ஜஸ்ட் நைட் டைம் மட்டும் பெட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு காமனாக இருக்கக்கூடிய ஒன்று தான். இது இட்ஸ் நாட் அன் அலார்மிங் திங், பட் இட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபார் த ஃபேமிலி. ஸோ இதுக்கு பல தரப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு அவங்களோட பிளாடர் வால்யூம் சின்னதாக இருக்கலாம், இல்லை அவங்களோட நைட் டைம் யூரின் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கலாம், இல்லை அவங்களோட தூக்கம் வந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கமாக இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த டான்சில் அடினாய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க போது அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம், அதனாலையும் இந்த மாதிரி வந்து பெட் வெட்டிங் வந்து அதிகமாக இருக்கலாம். இல்லை ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த ஆட்டிசம், ADHD அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்போ இவங்களை வந்துட்டு அதிகமாக இந்த மாதிரி பிரைமரி நாக்டர்னல் என்யூரிசிஸ் இருக்கலாம். இதே வந்துட்டு இந்த நைட் டைம் சிம்டம்ஸ் மட்டும் இல்லாமல் டே டைம் சிம்டம்ஸ், அதாவது வந்து பகல்லையும் ரொம்ப அடிக்கடி யூரின் போகிறாங்க, இல்லை யூரின் போகிறப்ப எதுவும் முக்கி போகிறாங்க, விட்டு போகிறாங்க, இல்லை சொட்டு அது மாதிரி எதுவும் போகுது, இல்லை அடிக்கடி அந்த குழந்தைகள் யூரின் எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகுது, இல்லை எதுக்காவது ஸ்கேன் பண்ணப்போ கிட்னிலையும் ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா இந்த குழந்தைகளை நம்ம கண்டிப்பாக கவனமாக பார்க்கணும். இவங்களில் வந்துட்டு வெறும் அந்த அவங்களோட அந்த பிளாடர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இஷ்யூ லைக் அந்த வளர்ச்சி ரிலேட்டடாக மட்டும் கிடையாது, இவங்களில் கிட்னி ப்ராப்ளமோ இல்லை பிளாடருக்கு வரக்கூடிய நரம்புகள்லையோ இல்லை சதையிலையோ வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குழந்தைகளை கண்டிப்பாக நம்ம கவனமாக பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த பெட் வெட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ லைக் நம்ம அப்படின்னா நீங்கள் கேட்குறது வந்துட்டு மோஸ்ட்லி அந்த பிரைமரி மோனோசிம்டமேட்டிக் வெறும் நைட் டைம் மட்டும் பெட் வெட்டிங் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் வந்துட்டு பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்காக வந்து ஒரு யூரின் டெஸ்ட், சில கேசஸில் ஒரு அல்ட்ராசவுண்ட், அவங்களோட கிட்னிஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட வாய்டிங் டைரின்னு ஒன்று எழுதிட்டு வர சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்துட்டு யூரின் போகிறாங்க, எவ்வளோ போகிறாங்க, அதே மாதிரி எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் நோட் பண்ணிட்டு வர சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த குழந்தைகளை நாங்கள் காமனாக நோட் பண்ணுறது வந்துட்டு அவங்களோட தண்ணி இன்டேக் வந்துட்டு ரொம்ப எராட்டிக்காக இருக்கும். அதாவது வந்துட்டு டே டைம்ல வந்துட்டு சுத்தமாக தண்ணியே எடுத்துக்க மாட்டாங்க. லைக் ஸ்கூல்ல அந்த மாதிரி வந்துட்டு அவங்க டே டைம்ல அதே மாதிரி வந்துட்டு டாய்லெட் ஸ்கூல்ல வந்துட்டு கிளீனா இருக்காது அப்படிங்கிறது வந்துட்டு யூஸ் பண்றது ரொம்ப அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஈவினிங் டைம்ல ரொம்ப ஃப்ளூயிட் இன்டேக் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களை நாங்கள் மெயினாக வந்துட்டு அந்த ஃப்ளூயிட் இன்டேக் வந்துட்டு ரெகுலரைஸ் பண்ண சொல்லுவோம். லைக் எவ்ரி 2 to 3 hours ஒன்ஸ் வந்துட்டு நம்ம ரெகுலராக ஒரு அவங்களுக்கு எவ்வளோ தாகம் இருக்கோ ஒரு 1 to 2 tumbers அந்த மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி பகல் நேரத்தில் யூரின் அடக்கி வைக்காமல் இருக்கிறதுக்கும் வந்துட்டு நம்ம டாய்லெட் ட்ரைனிங் வந்து அவங்களை ரெகுலராக கொடுக்க சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளில் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுனாலும் இது வந்து இந்த ப்ராப்ளமை ரொம்ப வர்சன் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபைபர் நிறைஞ்ச உணவுகளையும் வந்து எடுத்துக்க சொல்லுவோம். அதே ஈவினிங் வந்துட்டு ஒரு 6 மணிக்கு மேலே பர்டிகுலர்லி நம்ம ஃப்ளூயிட் இன்டேக் வந்துட்டு தேவையில்லாமல் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவோம். லைக் எக்ஸஸாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி அவங்களுக்கு எவ்வளோ தாகம் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி முடிகிற அளவுக்கு அந்த டீ, காஃபி, ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பிளாடர் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இந்த சில்ட்ரனில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு பிஹேவியரல் தெரப்பி அண்ட் டாய்லெட் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னாலே செட்டில் ஆகிடும். ஓகே. இட்ஸ் ஒன்லி அ தின் லைன்ல சார். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு எத்தனை முறை யூரின் போகணும் அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்கு. ஸோ இதில் வந்து அதிகமாக போகிறாங்களா கம்மியாக போகிறாங்கிறத எப்படி நம்ம நிர்ணயிப்போம்? லைக் யூஸ்வலி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அட் பர்த்லேருந்து ஒரு 1 year வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது எல்லாமே வந்து அந்த பிளாடர் கண்ட்ரோலை பொறுத்து தான். ஸோ இனிஷியலாக வந்துட்டு பிளாடர் கண்ட்ரோல் பை பர்த் வந்துட்டு லைக் ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். ஸோ அதாவது எப்பெல்லாம் யூரின் ஃபில் ஆகுதோ கொஞ்சம் வால்யூம்லேயே யூரின் பிளாடர் சுருங்க ஆரம்பிச்சோம். ஸோ தே வில் பாஸ் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ ஈவன் வந்துட்டு ஒரு பிறந்த குழந்தை வந்துட்டு ஈவன் 1 hour, half an hour ஒன்ஸ் கூட நார்மலாக வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கிராஜுவலாக வந்துட்டு அது ஏஜ் ஆக அந்த கண்ட்ரோல் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 3 to 5 years அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஒரு நார்மல் லைக் அந்த அடல்ட்டுக்கு
அதுக்கு ஈக்குவலண்டான அந்த கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்துடும். ஸோ எபோவ் 5 இயர்ஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது 3 முறையாவது போயிருக்கணும். அதே மாதிரி அதிகப்படியாக வந்துட்டு நம்ம 8 முறைங்கிறத வந்து அதிகமாக எடுத்துப்போம். 1 or 2 days போறாங்க அப்படின்னா தொந்தரவு இல்லை. லைக் நீங்க எங்காவது டிராவல் பண்றீங்க, வெளியில போறீங்க, இன்டேக் கம்மியா இருக்கு, இல்ல சைல்டு வந்துட்டு திடீர்னு வந்து சைல்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க, திடீர்னு ரொம்ப வாட்டர் போறீங்க, ஜூசஸ் நிறைய எடுக்கிறாங்க, ரொம்ப யூரின் போயிட்டு இருக்காங்க, இது 1 or 2 days நார்மல். பட் தொடர்ந்து வந்துட்டு நம்ம வந்துட்டு யூரின் வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 முறைக்கு கீழேயோ இல்லை 8 முறைக்கு மேலேயோ இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பா அது எதனால அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே, ரைட். ஸோ இந்த ஃபோமி யூரின் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, வாட் இஸ் தட் பேசிக்லி? ஸோ ஃபோமி யூரின்ங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம யூரின் போகிறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யூரின்ல ஃபுல்லாக வந்து நுரையா இருக்கிறது. நார்மலாகவே நம்ம வந்துட்டு யூரின் ரொம்ப நேரம் கழிச்சு அடைக்க வச்சுட்டு டாய்லெட்டில் போனீங்க அப்படின்னா யூ மே நோட் சம் லைக் அமௌண்ட் ஆஃப் ஃபோமினஸ் இந்த யூரின். பட் அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னா ஒரு 5 to 10 seconds தானே இதாகிட்டு கிளியர் ஆகிடும். பட் இந்த ஃபோமி யூரின் அப்படின்னு நம்ம மெடிக்கலி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக யூரின்ல ப்ரோட்டீன் லீக் ஆகப்போ ஏற்படக்கூடிய நுரைத்தல். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு தானாக ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகாது. அந்த யூரின் பெர்சிஸ்டன்டாகவே இந்த சோப்பு நுர மாதிரி நல்லாவே நுரைச்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம யூரின் வழியா ப்ரோட்டீன் லீக் ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அது எதனால லீக் ஆகுது அப்படின்னா நம்ம மருத்துவரை சந்திச்சு கண்டிப்பா நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி யூரின்ல ப்ரோட்டீன் லீக் ஆகுது நிறைய குழந்தைகள டெம்பரரியா கூட இருக்கலாம். ஏதாவது உடல்நிலை சரியாம இல்லாம போறப்ப, மெயினா ஃபீவரோ இல்லை எக்ஸசைஸ் பண்றப்போ இல்லை தண்ணி சரியா எடுத்துக்காத டைம்ல அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு போகலாம். பட் நிறைய கேசஸ்ல வந்துட்டு இது தொடர்ந்து இருக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னு சொன்னோம் இல்லைங்களா, இது குழந்தைகள் வரக்கூடிய ஒரு பொதுவான கிட்னி வியாதி. ஸோ இதோட மெயின் சிம்டமே வந்து யூரின்ல ப்ரோட்டீன் லீக் ஆகிறது தான். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபோமி யூரின் டு சே. ஸோ அது தவிர மற்ற சில கிட்னி ப்ராப்ளமே நமக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் லீக் ஆகலாம். ஸோ இப்போ சமீபமாக நிறைய குழந்தைங்களுக்கு இந்த யூரின் போகும்போது பிளட்டும் வருது இல்லையா, அது வந்து இஸ் இட் லைக் அன் அலார்மிங் திங் இல்லை வந்து இல்லை இட்ஸ் ஓகே நாட் டு வரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்? இட்ஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் டு சே. லைக் ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு தெர் இஸ் நோ நீட் டு பேனிக் ஆகணுங்கிறது அவசியம் கண்டிப்பாக கிடையாது. யூரின்ல பிளட் போகுது அப்படிங்காட்டி ரொம்ப சீரியஸ், இட்ஸ் ரொம்ப சீரியஸான கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கவும் தேவையில்லை. அதுக்குன்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம இக்னோரும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? லைக் யூரின்ல பிளட் போகுது அப்படின்னா அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி அ சிங்கிள் ரீசன். ஸோ காமனாக வந்துட்டு சில்ட்ரன்ல வந்துட்டு யூரின்ல பிளட் போறதுக்கான ரீசன் பார்த்தோம்னா யூரினரி இன்ஃபெக்ஷன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு யூரின்ல எதுவும் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு கிட்னி எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. லைக் நாங்கள் லைக் கிட்னியை வந்துட்டு எதுவும் வந்துட்டு இன்ஃபெக்ஷனோ இல்லை லைக் ஏதாவது எதிர்ப்பு சக்தி பாதிப்புகள்னால கிட்னி பாதிக்கப்பட்டோம் அந்த மாதிரி வந்துட்டு யூரின்ல பிளட் வந்து போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கிட்னிலேருந்து பிளட் லீக் ஆகுதுங்கிறது தான் அலார்மிங். ஸோ இதை வந்துட்டு நம்ம சில கிளினிக்கல் க்ளூஸை வச்சு நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு அந்த மாதிரி கிட்னிலேருந்து பிளட் லீக் ஆகிறப்போ பிளட்டோட கலரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டீ கலர் அண்ட் காஃபி கலராக இருக்கும், ஒரு ப்ரௌன் டின்ச்சாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு சில குழந்தைகள் வந்துட்டு யூரின் போகிற அளவும் குறையும், முக வீக்கம் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படலாம். பிபி கூடுதல், அதனால வந்து தலைவலி அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுவும் தொந்தரவு இருக்கு லைக் பிளட் போகிறதோட சேர்த்து அப்படின்னா நம்ம உடனே கண்டிப்பாக பார்க்கணும். யூஸ்வலாக இந்த யூரின் இன்ஃபெக்ஷன், கிட்னி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பிளட் போச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலாக பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக கிட்னில இருந்து போகிறது பெருசாக பெயினும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வச்சு எது அலார்மிங் எது இல்லைங்கிறது சொல்லலாம். பட் ஃபார் அ காமன் பப்ளிக் எப்போ பிளட் போச்சு அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அது எதனாலங்கிறது கிளாரிஃபை பண்ணிக்கிறது பெட்டர். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் லைக் அலார்மிங், பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு லைக் நோ தி காஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணிட கூடாது. எஸ், நீங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய இடங்கள்ல இந்த நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. வாட் இஸ் தட் பேசிக்லி? ஸோ நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது நம்ம லைக் இது ஒரு காமனான லைக் குழந்தைகள் வரக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கிட்னி ப்ராப்ளம். ஆல்மோஸ்ட் நாங்கள் பார்க்குற கேசஸில் டே டு டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 40% வந்துட்டு நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் தான் இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம உடம்புல 2 கிட்னிஸ் இருக்கும். ஸோ கிட்னிஸில் தான் வந்துட்டு யூரின் ஃபார்ம் ஆகுது. ஸோ யூரின்ங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய கழிவுகள், எக்ஸ்ட்ரா தண்ணி, நம்ம சாப்பிட்றப்போ நம்ம ஃபுட் இன்டேக்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேஸ்டஸ் இதெல்லாமே சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியது தான் வந்து யூரின். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம கிட்னியில் வந்துட்டு நிறைய குட்டியாக ஃபில்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர்ஸ்ல போயிட்டு நம்ம ரத்தம் வந்துட்டு ஃபில்டர் ஆகிட்டு அதுல இருந்து நமக்கு யூரினா வந்து உற்பத்தி ஆகும். ஸோ இந்த நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைகள்ல வந்துட்டு அவங்கள இருக்கக்கூடிய சில லைக் இம்யூனிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ்னாலையோ இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளம்னாலையோ அந்த ஃபில்டர்ஸ்ல வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இப்போ ஒரு காஃபி வடிகட்டி டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு காஃபி தூளும் சேர்ந்து லீக் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் டேமேஜ் ஆகிறப்போ பிளட்ல இருக்கக்கூடிய அந்த புரசத்து ப்ரோட்டீனும் சேர்ந்து யூரின் லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக லீக் ஆகிறப்போ அதோட அளவு ரத்தத்தில் குறையிறப்ப தான் வந்துட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி முகம் வீக்கம், யூரின் போகிறது குறைவு இந்த மாதிரி ஏற்படும். ஸோ இதைத்தான் பொதுவாக நாங்கள் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்க்கான காமன் சிம்டம்ஸ் இந்த ஃபேஸ் ஸ்வெல்லிங் இதெல்லாம் தாண்டி என்னெல்லாம் இருக்கும்?
ஸோ லைக் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபோமி யூரின் சொன்னோம் இல்லைங்களா, யூரின் நுரைச்சு போகிறங்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அது போக வந்துட்டு இதே மாதிரியே தொடர்ந்து இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, ரத்தத்தில் அதோட ப்ரோட்டீன் அளவு குறையிறப்ப குழந்தைகளுக்கு வீக்கம் தென்பட ஆரம்பிக்கும். ஸோ யூஸ்வலாக கிட்னி ரிலேட்டடாக வர வீக்கம் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முகப்பகுதியில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். பெரும்பாலும் டிப்பிக்கலாக பேரண்ட்ஸ் சொல்கிறது காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முகமெல்லாம் ரொம்ப ஊதி இருக்கு, பட் நாள்பட வந்து வீக்காக கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆயிடுது. ஸோ இதே தொடர்ந்து இருக்கிறப்போ மற்றபடி கை கால் வயிறு எல்லாமே சேர்ந்து வீங்க ஆரம்பிக்கும். ஸோ இது போக போகிற யூரின் அளவும் வந்து குறையும். ஸோ சில லைக் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்ல சில டைப்ஸ் இருக்கு. நாங்கள் அந்த கிட்னி பயாப்சி டெஸ்ட்டை பொறுத்து நாங்கள் வந்துட்டு அது சொல்லுவோம். ஸோ அதில் கொஞ்சம் சிவியர் டைப்பாக இருக்கக்கூடிய லைக் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்ஸில் சம்டைம்ஸ் யூரின்ல பிளட்டும் சேர்ந்து கலந்து போகலாம், அவங்கள பிபி இஷ்யூஸ் இருக்கலாம், ஈவன் கிட்னி ஃபங்க்ஷன் கூட பாதிக்க வாய்ப்பு இருக்கு. பட் பொதுவாக காமனாக 90% ஆஃப் த கேசஸில் வந்துட்டு அந்த மாதிரி கிட்னி பாதிப்புகள் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது. இட்ஸ் நாட் லைக் ஈக்குவலன் டு கிட்னி ஃபெயிலியர். ஓகேங்களா, நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்ங்கிறது. ஸோ அது ஒரு டிரான்சியன்டான கிட்னிலேருந்து ப்ரோட்டீன் லீக் ஆகக்கூடிய தொந்தரவு. அது நம்ம அதுக்கு சரியான வைத்தியம் பண்ணோம் அப்படின்னா யூஸ்வலி நல்ல கண்ட்ரோல் ஆயிடும். ஓகே, ரைட். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர்லாம் சொன்னீங்க இல்லையா, இந்த கிட்ஸுக்குமே காமனாக இந்த ஹை பிளட் ப்ரெஷர்லாம் இருக்குமா, அதனால ஏதாவது கிட்னி ப்ராப்ளம்ஸ் வருமா? ஸோ இட்ஸ் நாட் லைக் காமன். லைக் யூஸ்வலாக நம்ம பிளட் ப்ரெஷர் அப்படின்னாலே நம்ம வயசானவங்களோட தான் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ நம்ம வயசானவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட லைக் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்னாலையும் ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் அண்ட் மற்ற கோமாபிலிட்டிஸ்னால பிளட் ப்ரெஷருங்கிறது ஒரு ரொம்ப காமனான இஷ்யூஸ். கிட்ஸ்லாம் அந்த அளவுக்கு காமன் கிடையாது. பட் ஈவன் ஒரு நார்மல் ஒரு ஸ்க்ரீனிங் அப்போ ஒரு 100 குழந்தைகள் எடுத்து ஸ்க்ரீன் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு 3லேருந்து ஒரு 5 குழந்தைகள் வரைக்கும் நமக்கு ஹை பிபி பிக்கப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ பர்டிகுலர்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி ஏதாவது கிட்னி இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைகள், லைக் திரும்ப திரும்ப யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறவங்க, இல்லை ஆல்ரெடி ஸ்கேனில் கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது நமக்கு இந்த கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட் டயக்னோஸ் பண்ணியிருக்கோம், இல்லை ஈவன் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் இல்லை மற்ற கிட்னி ப்ராப்ளம்ஸ் லைக் நெஃப்ரைட்டிஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைகள்ல இது காமனாக இருக்கலாம். இது தவிர வந்துட்டு பிபிங்கிறது குழந்தைகளை வந்துட்டு லைக் சில ஹார்மோனல் இஷ்யூஸ்னாலையும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சில ஹார்ட் இஷ்யூஸ்னாலையும் வர வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர வந்துட்டு பொதுவாக இப்போ நாங்கள் மெயினாக பார்க்குறது இந்த மாதிரி செகண்டரி காசஸை விட ஈவன் லைக் பிரைமரி காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இந்த மாதிரியான லைக் கிட்னி ப்ராப்ளமோ ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை ஹார்மோன் ப்ராப்ளமும் இல்லாமல் தானாகவே பெரியவங்களை மாதிரி பிபி இவங்களுக்கும் ரைஸ் ஆகுது. இது வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆக குழந்தைகளோட ஃபுட் ஹேபிட்ஸும் மாற அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக அந்த பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் சொல்றதும் வந்து குழந்தைகளில் கொஞ்சம் அதிகமாக தென்படுது. ஸோ ஈவன் வந்துட்டு நம்ம அமெரிக்கன் அகாடமி வந்து சஜஸ்ட் பண்றது என்னன்னா, எந்த ஒரு குழந்தையும் 3 வயசுக்கு மேலே வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க இயர்லி ஒன்ஸ் ரெகுலராக பிபி செக்அப் கண்டிப்பாக பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, ரைட். லெட்ஸ் சே ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு புவர் growth பார்க்குறோம், இல்லை appetite லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு, அந்த கேஸ் வந்து does it also relate to a kidney problem இல்ல வந்து அது நார்மலுங்களா? நம்ம புவர் growthங்கிறது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள்ல வந்துட்டு லைக் இட் கேன் பி டியூ டு மல்டிபிள் ரீசன்ஸ். பெரும்பாலும் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு கிரானிக் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தது அப்படின்னாலே வந்துட்டு புவர் growthங்கிறது வந்து காமன்லி அசோசியேட்டடா இருக்க வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. லைக் ஏதாவது ஒரு கிரானிக் லைக் ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருக்கு, இல்லை லிவர் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை மற்ற இஷ்யூஸ் ஏதாவது அவங்களோட நியூட்ரிஷன் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்ததுனாலே புவர் growth இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கிரானிக் கிட்னி ப்ராப்ளம்ஸ்லயும் வந்துட்டு புவர் growthங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த காமன் ஃபைண்டிங்ஸா வந்து இருக்கும். ஸோ புவர் growth அண்ட் புவர் appetite இருந்தது அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம்ஸையும் நம்ம ஒன் ஆஃப் த டிஃபரன்ஷியல்ஸாக நாங்கள் யூஸ்வலாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே சார், இந்த கிட்னி ஃபெயிலியர் இல்லை கிட்னி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பெரும்பாலும் அடல்ட்ஸோட நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துருக்கோம். அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸாக நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம். டு மை ஷாக், நீங்க வந்து நிறைய இடங்கள்ல கிட்னி ஸ்டோன்ஸ் கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்து கிட்ஸுக்கும் வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த கிட்னி ஃபெயிலியருங்கிறது எப்போ ஒரு கிட்டுக்கு வரதா நீங்க பாக்குறீங்க, அண்ட் அது வந்து கியூரபிளா? ஸோ அதை நம்ம யூஸ்வலாக வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறத வந்து 2 வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து அக்யூட், இன்னொன்று வந்து கிரானிக்னு சொல்லுவோம். அக்யூட்னு வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு கிட்னி ஃபெயிலியர். அதாவது ஆல்ரெடி வந்து அந்த கிட்னிஸ் வந்து பை பர்த் வந்து நார்மலாக தான் இருக்கு, நார்மலாக இயங்கிட்டு இருந்தது. திடீர்னு வேற ஏதாவது ப்ராப்ளம் லைக் ஏதாவது ஒரு கிருமி தாக்குதல்னாலேயோ வேற எதுவும் ஆட்டோமியூன் ப்ராப்ளம்னாலேயோ இல்லை வேற எதுவும் அவங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும் அந்த கிட்னி பாதிக்கப்பட்டு டெம்பரரியா வந்துட்டு அந்த கிட்னி வந்து செயலிழக்கிறது. ஸோ இந்த மாதிரியான டெம்பரரி கிட்னி ஃபெயிலியர் கேசஸ் வந்துட்டு லைக் சில இது வந்து மருந்துகள்னாலேயோ இல்லை வந்துட்டு டெம்பரரியா வந்து நம்ம டயாலிசிஸ் இல்லை அந்த மாதிரி சிகிச்சைகள் பண்றப்போ வந்துட்டு நிறைய கேசஸ்ல ரெக்கவருக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். பட் ஈவன் இந்த மாதிரியான கேசஸ்லயும் ஒரு 10 to 20% வந்து ரெக்கவரி வந்து புவரா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொன்று நம்ம சொல்லக்கூடிய வந்து கிரானிக் கிட்னி ஃபெயிலியர். ஸோ இதுல வந்துட்டு அந்த டேமேஜ் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாம இல்ல தெரிஞ்சோ வந்துட்டு கிரானிக்கா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்மளால ஓரளவுக்கு ப்ராக்ரஷனை ஸ்லோ தான் பண்ண முடியுமே தவிர கம்ப்ளீட்டா வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கிரானிக் கிட்னி டிசீஸ்னு சொல்லுவோம். சில்ட்ரன்ல வந்துட்டு இதுக்கு காமனான ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ்னு சொல்றீங்களா, கிட்னி சரியா உருவாகாது, அதுல சரியா நிறைய நீர்க்கட்டிகள் மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்ல வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதை கிரானிக் கிட்னி டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரானிக் கிட்னி டிசீசஸ் யூஸ்வலி வந்துட்டு நம்ம அதோட ப்ரோக்ரஷனை நம்ம இயர்லியாக டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா
அந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ்னால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம மருந்துகள் மூலமா ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கிட்னி கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆகிற டைமை வந்து நம்ம கொஞ்சம் ப்ரொலாங் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. Okay. When can we understand that we have a kidney failure? இல்ல வந்து இது acute இல்ல chronicங்கிறது நம்மளால ஏதாவது ஒரு symptom மூலமாக புரிஞ்சுக்க முடியுமா? ஸோ யூஸ்வலி அக்யூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி சடனாக ஷட் டவுன் ஆகிறங்காட்டி அவங்களோட யூரின் உற்பத்தி டக்குன்னு குறையும். முன்னாடி நார்மலாக யூரின் போயிட்டு இருப்பாங்க குழந்தை, திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ அது போக யூரின்ல அவங்களுக்கு காமனாக வந்து பிளட் அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கு. பிபி கூடும், முகம் வீக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்துட்டு அந்த அக்யூட் கேசஸ் வந்து காமன்லி ப்ரெசென்ட் ஆவாங்க. ஸோ இதே இந்த க்ரானிக்னு சொல்லக்கூடியது வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் இந்த அக்யூட் ப்ராப்ளம் மாதிரி ப்ரெசென்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய சிம்டம்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ லைக் அவங்கள வந்து யூரின் போகிற இதில் வந்துட்டு ஏதாவது தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். முன்னாடி இருந்து யூரின் வந்து முக்கி போவாங்க, விட்டு போவாங்க அந்த மாதிரி. இல்லை யூரின் ரொம்ப அடிக்கடி போகிறது, பாலியூரியான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த காமன் சிம்டமாக பீடியாட்ரிக் சிக்கடியில் இது ஒன்று பெரிய காமன் சிம்டம், பாலியூரியா அண்ட் பாலிடிப்சியாங்கிறது. அவங்கள வந்துட்டு யூரின் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்கள தாகமும் வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்கும். ஸோ இது தவிர வந்துட்டு அவங்களோட growth யூஸ்வலாக நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவங்களோட growth கண்டிப்பாக வந்து புவராக இருக்கும். ஸோ எனி சில்ட்ரன் வித் புவர் growth கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக அசஸ் பண்ணணும். அதே மாதிரி ரத்த சோகை. ஸோ இந்த குழந்தைகள் வந்துட்டு அனீமியாங்கிறது வந்து ரொம்ப காமன். ஏன்னா லைக் நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும்னா லைக் போன்ல தான் வந்துட்டு ரத்தம் உற்பத்தி ஆகுது நம்ம தெரியும். பட் அந்த ரத்தத்தை ஸ்டிமுலேட் பண்றதுக்கான உற்பத்தியை ஸ்டிமுலேட் பண்றதுக்கான ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்றது வந்து கிட்னி தான். ஸோ அந்த கிட்னிஸ் டேமேஜ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த ரத்த சோகைங்கிறதும் வந்துட்டு காமனா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு குழந்தைகள் வந்துட்டு ரத்த சோகை தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு, மற்ற வைத்தியங்களை கண்ட்ரோல் ஆகலைன்னா கண்டிப்பா அவங்களோட கிட்னி ப்ராப்ளம் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ்ல இன்னொரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிக்கட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதாவது வந்துட்டு குழந்தைகள்ல காமனா ரிக்கட்ஸ்ங்கிறது வந்துட்டு அந்த விட்டமின் டி குறைபாடு, கால்சியம் குறைபாடு, பாஸ்பரஸ் குறைபாடுனால வருது. இது மெதுவா வந்து எலும்புகளை பாதிக்கக்கூடிய ஒண்ணு. இதுல குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கால் வளைஞ்சிருக்கு, கையில வந்துட்டு கொஞ்சம் வீக்கம், இந்த மாதிரியான தொந்தரவுகள்ல வந்துட்டு நமக்கு யூஸ்வலா வந்து நம்ம டாக்டர்ஸ் கிட்ட வருவாங்க. ஸோ இது யூஸ்வலா நம்ம விட்டமின் டி, கால்சியம், பாஸ்பரஸ் கொடுத்தோம் அப்படின்னா சரியாயிடும். பட் கிட்னி ப்ராப்ளம்ஸ்லயும் வந்துட்டு இந்த ரிக்கட்ஸ்ங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா அந்த விட்டமின் டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த விட்டமின் டியை வந்துட்டு அந்த ஆக்டிவ் ஃபார்மா, பாடிக்கு தேவையான ஃபார்மா மாத்துறது வந்து கிட்னி தான். ஸோ ஈவன் வந்து கிட்னி ஃபெயிலியர்லயும் வந்துட்டு இந்த ரிக்கட்ஸ்ங்கிறது வரும். ஸோ ரீனல் ரிக்கட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஈவன் வந்துட்டு ஒரு ரிக்கட்ஸ் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள வந்துட்டு நார்மல் விட்டமின் டி, கால்சியம் தெரப்பிக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பூரா இருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நம்ம வந்து கிட்னி ரிலேட்டடா கிட்னி காசஸ் ஏதாவது இருக்குமாங்கிறது கண்டிப்பா பார்க்கணும். ஓகே. ஸோ கிட்னி ஃபெயிலியர் பற்றி பேசணும். கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து எப்போ ஒரு குழந்தைக்கு வரும், அண்ட் அப்படி வந்ததுன்னா அது பெயின்ஃபுல்லாக இருக்குமா, அதுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ்ங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பொதுவாக வந்து அடல்ட்ஸில் வந்து ரொம்ப காமன். ஈவன் வந்து அடல்ட்ஸ்ங்கிறத விட ஒரு அடோலசன் ஏஜ் குரூப் மேலுமே வந்து இப்போலாம் ரொம்ப காமனாக வந்துட்டு கிட்னி ஸ்டோன்ஸ்ங்கிறது பார்ப்போம். ஸோ இதுக்கு பொதுவாக பெரியவங்களில் நமக்கு ரீசனாக நம்ம கருதுறது வந்து என்ன அப்படின்னா அவங்களோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் வந்துட்டு காமன் ரீசனாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு சரியாக தண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபுட் இன்டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸாக எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே வில் ப்ரமோட் யுவர் லைக் ஸ்டோன் ஃபார்மேஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமனாக அடல்ட்ஸில் இருக்கக்கூடியது. பட் சில்ட்ரனில் ஸ்டோன் ஃபார்மேஷன் லைக் ரீனல் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது அடல்ட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப லெஸ், பட் இட்ஸ் ஆல்சோ ஒரு சிக்னிஃபிகன்ட் ப்ரொபோர்ஷன். லைக் நாங்கள் பார்க்குறதுல ஒரு 10 to 15% குழந்தைகள் வந்து கிட்னி ஸ்டோன்ஸோட வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸோட வர குழந்தைகளில் வந்துட்டு நம்ம அடல்ட்ஸ் மாதிரி ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்டோனுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணால் பத்தாது. ஸோ இவங்களில் வந்துட்டு யூஸ்வலாக இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்கான ரீசன் வந்து ஏதாவது ஜெனட்டிக் ரீசனாக இருக்கும். ஸோ அவங்கள வந்துட்டு யூரின்ல வந்துட்டு சில உப்புக்கள் அதிகமாக வெளியேற தன்மை பை ஜெனட்டிக்காக இருக்கும். லைக் கால்சியமோ இல்லை மற்ற யூரிக் ஆசிட், சில ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறத தடுக்கிற உப்புக்கள் வந்து குறைவாகவும் இருக்கலாம். லைக் சிட்ரேட், இந்த மாதிரியான உப்புக்கள் வந்து குறைவாக இருக்கிறதுனாலையும் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ரெக்கரண்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம பீடியாட்ரிக் யூஸ்வலாக வந்து குழந்தைகளில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. பர்டிகுலர்லி வந்துட்டு 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் ஸ்டோன் இருக்கு, அதுவும் திரும்ப திரும்ப ஸ்டோன் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு, இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது ஸ்டோன் ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான குழந்தைகளை வந்துட்டு நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்டோனுங்கிறத ஸ்ட்ராங்காக எவாலுவேட் பண்ணுவோம். அது என்ன ரீசன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டு டயட் மேனேஜ்மெண்ட் மட்டும் இவங்களுக்கு பத்தாது. ஸோ அந்த ஸ்டோன் ஸ்பெசிஃபிக் தெரப்பியும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே. ஸோ ஜஸ்ட் நோ கேட்குறேன். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்து டயக்னோஸ் பண்ணி அதை கியூர் பண்ணிட்டாங்க. லேட்டர் ஆன் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பியும் அடல்ட்ஹுட்லையும் அது ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஏதாவது டிசீசஸ் இருக்கா when it comes to kidney? ஸோ அதை நம்ம என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாங்கள் சொல்ல முடியுங்க. லைக் இப்போ நம்ம அக்யூட் ப்ராப்ளம்னு சொன்னோம் இல்லைங்களா, அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி சொன்னோம் இல்லைங்களா. ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு அவங்களோட அந்த டாக்ஸின், ஒரு அனல்ஜெசிக் நெஃப்ரோபதி அந்த மாதிரி இல்லை ஏதாவது பாய்சனால வந்து கிட்னி டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா யூஸ்வலாக வந்து அது ரெக்கரண்ட்டாக இருக்காது. பட் இதே நம்ம மற்ற காரணங்கள் லைக் அவங்களோட எதிர்ப்பு சக்தியில சில தொந்தரவுகள்னால எதுவும் கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு, ஈவன் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் இல்லை இதெல்லாம் வந்துட்டு பெரியவங்களானாலும் திரும்ப வரக்கூடியது. அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த அந்த கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ்ங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒன்று. ஓகே.
ரைட். ஸ்டார்ட் ஆஃப் த கான்வர்சேஷன்ல வந்து எப்போ ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணும் அப்படிங்கிறது சொன்னீங்க. எப்போ ஸ்டாப் பண்ணணும்? when can we understand எல்லாமே அந்த குழந்தைக்கு நார்மலா இருக்கு, நீங்க இனிமே வந்து பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்ட்டை சந்திக்க வேணாங்கிற நிலை எப்போ வரும்? ஸோ அதுவும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வியாதியை பொறுத்து தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்ல முடியும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் லைக் ஒரு ஜஸ்ட் ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லை அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா நம்ம அந்த இன்ஃபெக்ஷன் சரியானதுக்கப்புறமா அந்த கிட்னி ஃபெயிலியர் சரியானதுக்கப்புறமா ஒரு 3 to 6 months நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இல்லை இது யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நாங்கள் அது என்ன அண்டர்லைங் நம்ம பெரியவங்கள மாதிரி வந்துட்டு யூரின் இன்ஃபெக்ஷன் காமன்னு விட்டுற மாட்டோம். ஸோ அது எதனால குழந்தைகளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கிற தன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம சில டெஸ்ட்கள் மூலமா பார்ப்போங்க. ஸோ பொதுவாக வந்துட்டு நம்ம யூரின் பை சுருங்குறப்ப யூரின் கீழே தான் வரணும். சிலருக்கு வந்துட்டு இந்த குழந்தைகளுக்கு சில குழந்தைகள் யூரின் இன்ஃபெக்ஷன் குழந்தைகளுக்கு யூரின் ரிவர்ஸ் ஆகி கிட்னி வரைக்கும் போகிற தன்மை வெசிகோயூரிட்ரிக் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லி இருக்கும். சில கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது உள்ள கிட்னிலையோ அந்த யூரின் போகிற ட்ராக்லயோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில குழந்தைகளுக்கு அந்த ஸ்டோனா ஃபார்ம் ஆகாம வெறும் கிறிஸ்டல்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகக்கூடிய தன்மை இருக்கலாம். ஸோ என்ன ரீசன்னால அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வருதுங்கிறத நாங்கள் பார்ப்போங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த ரீசனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ அப் எவ்வளோ நாள் தேவை அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பியூஆர் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு நிறைய குழந்தைகள் ஒரு 3-5 வயசுங்கிறப்ப தானாக சரியாயிடும். மற்ற சில ப்ராப்ளம்ஸ் லைஃப் லாங் நம்ம கொஞ்சம் பெரியவங்களாகிற வரைக்கும் ஃபாலோ அப் தேவை இருக்கும். மற்ற ப்ராப்ளம்ஸான இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ், இந்த கேக்குட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜென்ரலாகவே வந்துட்டு அடல்ட்ஹுட் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம ரெகுலராக நாங்கள் பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்ட் ஃபாலோ அப்பில் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் க்ரானிக் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா நாங்கள் அடல்ட் நெஃப்ராலஜிஸ்ட்டை அவங்கள வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே. ஸோ சோலன் ஃபேஸ் பற்றி சொன்னீங்க. நிறைய பேருக்கு அந்த ஃபீட்டும் கூட வீங்கி நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கான காரணங்களாக என்ன இருக்கு? எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால? ஸோ லைக் ஸ்வோலன் ஃபீட் அப்படிங்கிறது லைக் ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்வெல்லிங் தான் நாங்கள் எடுத்துப்போங்க, சரிங்களா? ஸோ ஈவன் வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸில் வந்துட்டு காமனாக வந்துட்டு ஃபேஸில் ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த ஸ்வெல்லிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் பாடிக்கும் வந்துட்டு லைக் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கால், வயிறு, இது எல்லாமே வீங்க ஆரம்பிக்கும். பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்டாக ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் லைக் மற்ற யூரின் எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் பொறுத்து நான் வந்து ஒரு கிட்னி இதை வந்துட்டு திங்க் பண்ணுவேன். இது தவிர வந்துட்டு லைக் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைகளுக்கு, ஈவன் கல்லீரல் ஃபெயிலியர் இருக்கிற குழந்தைகளுக்கு, இது தவிர வந்துட்டு ப்ரோட்டீன் மால் நியூட்ரிஷன் சொல்லுவோம், அதாவது உணவுல வந்துட்டு சரியா புரோட்டீன் எடுத்துக்காத இந்த மாதிரியான குழந்தைகள்லையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கை கால்கள் வீக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஜென்ரலி கிட்னி ப்ராப்ளம்ஸ் பார்க்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அது தவிர்க்கிறதுக்கான இன்டேக்காக நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆர் ஜென்ரலி ஃபார் கிட்ஸ் இதை சாப்பிட்டீங்கன்னா ப்ராப்ளம் யூ கேன் அவாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டேக்காக ஏதாவது இருக்குமா? ஸோ லைக் ஓவரால் ஹெல்த்தை நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு கிட்னி ஹெல்த்தும் அதில் வந்துட்டு ஆப்வியஸ்லி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஓவராலாக நம்ம லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி எல்லாருமே வந்துட்டு லைக் தே ஹாவ் டு ஃபாலோ ஹெல்த்தி லைக் ஈட்டிங் ஹேபிட்ஸ். லைக் ஒன்று வந்துட்டு அடிக்குவேட்டாக வந்து வாட்டர் இன்டேக் வந்துட்டு நாட் ஒன்லி கிட்ஸ், எல்லாருமே ஈவன் அடல்ட்ஸுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வாட்டர் இன்டேக் இருக்கணும். ஸோ ஃபார் கிட்ஸ் லைக் அவங்களோட ஏஜ் வைஸ் வி வில் சஜஸ்ட் லைக் எவ்ரி 2 to 3 hours ஒன்ஸ் வந்துட்டு தே ஹாவ் டு டேக் அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 glasses ஆஃப் வாட்டர், ஒரு 200 to 300 ml வந்துட்டு தே ஹாவ் டு ரெகுலர்லி டேக் த்ரூ அவுட் த டே. அண்ட் தென் ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் ஈட்டிங் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ தீஸ் கண்டெயின்ஸ் நேச்சுரல் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லைக் விச் ப்ரமோட்ஸ் நம்ம ஓவரால் ஹெல்த் மட்டும் இல்லாமல் கிட்னி ஹெல்த்துக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆல்ரெடி கிட்னி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா லைக் இந்த குழந்தைகள் வந்துட்டு ரொம்ப சால்ட்டி ஃபுட்ஸு, உப்பு லைக் அண்ட் பேக்டு ஐட்டம்ஸ் இதெல்லாத்தையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது வந்துட்டு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைகள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ரொம்ப இந்த ஆயிலி ஃபுட்ஸ், ஸ்வீட்டான ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் லெவல் முன்னே கூட இருக்குங்காட்டி நாங்கள் இதையும் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க சொல்லுவோம். ஈவன் சிகேடி பேஷண்ட்ஸ்லையும் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப இந்த ஆயிலி ஃபுட்ஸ் அண்ட் ஸ்வீட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அது போக ரீனல் ஸ்டோன்ஸ் நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அது என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்டோன்ஸுங்கிறத பொறுத்துட்டு சில ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம். ஸோ இதை தவிர ஜென்ரலி வந்துட்டு நல்ல ஒரு லைக் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஈவன் கிட்ஸ் ஆல்சோ லைக் நவ் லைக் வி ஆல் நோ வித் இந்த மொபைல் ஃபோன் அண்ட் டேப்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் சில்ட்ரன் ரேர்லி கோ அவுட் அண்ட் பிளே. ஸோ அதனால வந்துட்டு இப்போ ஒபிசிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக சில்ட்ரன்லையும் வந்துட்டு இருக்கு. ஸோ இதனாலையும் வந்துட்டு கிட்னி இஷ்யூஸ் வரும், கிட்னி ஹெல்த்தும் பாதிக்கப்படலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஃபிசிக்கல் லைஃப் ஸ்டைல் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம ப்ரமோட் பண்ணணும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கும். ஓகே. ஸோ ஜென்ரலி இப்போ சொல்லுவாங்கல்ல இந்த கீரை சாப்பிடணும், இந்த காய்கறிகள்லாம் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? கிட்ஸுக்கு இதை கொடுத்தா அது கொஞ்சம் அவங்களோட ஹெல்த்துக்கு நல்லது. லைக் கிட்னி ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறது கிடையாது. என்ன லைக் ஜென்ரலி வந்துட்டு நம்ம காய்கறி, பழங்கள் எல்லாமே வந்துட்டு ஓவரால் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட். இந்த சேம் வே வந்துட்டு நம்மளோட கிட்னியோட ஹெல்த்துக்கும் வந்துட்டு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே. ஸோ நம்ம பல விதமான ப்ராப்ளம்ஸ் இந்த கான்வர்சேஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை தாண்டி உங்கள்கிட்ட பேஷண்ட்ஸ் வரும்போது காமனாக டவுட்ஸாக கேட்கக்கூடியது ஏதாவது இருக்குமா?
லைக் அது மோஸ்ட்லி வந்துட்டு டிசீஸ் ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றும் பார்ப்போம். ஸோ லைக் பொதுவாக வந்துட்டு நம்ம காமனாக சொல்லக்கூடியது அந்த கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ். ஸோ காமனாக அவங்க எங்களுக்கு கேட்கக்கூடியது லைக் சில கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆன்டினேட்டலாக ஸ்கேனில் தெரியாது. ஸோ அது கிட்னி வளர வளர தான் தெரியும். ஸோ அவங்க எங்ககிட்ட பொதுவாக கேட்குறது வந்துட்டு ஏன் இது எங்களுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணப்போ எங்களுக்கு சொல்லலை, குழந்தை வயிற்றில் இருக்கிறப்ப இதை சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள நாங்கள் சொல்லக்கூடிய பதில் வந்துட்டு சில வியாதிகள் வந்துட்டு நம்ம ஆன்டினேட்டல் ஸ்கேன்ஸில் தெரியும். பர்டிகுலரி அல்ட்ராசவுண்டோட லிமிடேஷன்ஸ்ங்கிறது சில இருக்கு. ஸோ அது போக சில ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம அதை வெறும் நம்ம ஸ்கேனை வச்சு மட்டுமே சொல்ல முடியாது. நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் சில பிளட் டெஸ்ட் அண்ட் யூரின் டெஸ்ட் பண்றப்ப தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது நம்ம என்னங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸோ பொதுவாக வந்துட்டு குழந்தைகளுக்கு கிட்னி இஷ்யூஸ் இருக்கா இல்லையா டயக்னோஸ் பண்றதுக்கு நம்ம சிம்பிள் டெஸ்ட்டே போதுமானது. லைக் காமனான ஒரு யூரின் டெஸ்ட், அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கா, ப்ரோட்டீன் இருக்கா, சுகர் இருக்கா, இதெல்லாம் பார்த்தோம், அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாலே போதும். அதே மாதிரி சிம்பிளான பிளட் டெஸ்ட் லைக் யூரியா, கிரியாட்டின், யூரிக் ஆசிட், இந்த மாதிரி கிட்னி ரிலேட்டடான ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம கிட்னி இஷ்யூஸ் எதுவும் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூட நம்ம வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் அந்த மாதிரியான ஸ்கேன்ஸ் பண்ணுவோம். இதில் பெருசாக சிடி அந்த மாதிரி எக்ஸ்ரே அந்த ரேடியேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்காது. ஸோ அல்ட்ராசவுண்டுங்கிறது ரொம்ப சேஃபான ஒன்று தான், குழந்தைகளுக்கு பெயின்ஃபுல்லாகவும் எதுவும் இருக்காது. ரேராக சில கேசஸ்லாம் நாங்கள் இந்த எம்சிஓ, டிஎம்எஸ்ஏ அந்த மாதிரியான ஸ்பெஷல் ஸ்கேன்ஸ் எல்லாமே பண்ணுவோம். இந்த மாதிரி எதுவும் கிட்னி இஷ்யூஸ் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நம்ம ஆன்டினேட்டலாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான லிமிடேஷன்ஸ் இதுதான். வெறும் நம்ம ஸ்கேனை வச்சு மட்டுமே இது பண்ண முடியாது. மற்ற இந்த டெஸ்ட் எல்லாமே தேவை, கிட்னி இஷ்யூஸ் இருக்கா இல்லையாங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது அடுத்த காமன் டவுட் வந்துட்டு அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட காமனாக வந்து கேட்பாங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் எதனால் வருது, அது தவிர ஏன் திரும்ப திரும்ப சில குழந்தைகளை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதில் காமனாக வந்துட்டு அவங்களோட அண்டர்லைங்காக ஏதாவது அந்த கிட்னி அந்த யூரின் ட்ராக்ல வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அவங்களுக்கு திரும்ப திரும்ப வரலாம். அதை எப்படி தவிர்க்கலாங்கிறது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு காமனாக வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் இருக்கிற குழந்தைங்க இல்லை அந்த பிளாடர் இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்களை வந்துட்டு நாங்கள் காமனாக சொல்லக்கூடியது டாய்லெட் ட்ரைனிங். ஸோ நம்ம மெடிசன்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அது மட்டும் பத்தாது. ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து டாய்லெட் ட்ரைனிங். ஸோ இந்த சில்ட்ரன் வந்துட்டு ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறது, இல்லை அடிக்கடி யூரின் போகிறது, இல்லை யூரின் போகிறது வந்துட்டு கம்ப்ளீட்டாக போக மாட்டாங்க. அந்த போவாங்க, அவங்க ஜஸ்ட் உடனே வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை அவங்க யூரின் போகிறப்போ வந்துட்டு அவங்களோட கீழே இருக்கக்கூடிய சதை சரியாக விரிவடைஞ்சு கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள வந்துட்டு நாங்கள் ப்ராப்பராக வந்து டாய்லெட் ட்ரைனிங் பண்ண சொல்லுவோம். ஸோ அதாவது வந்துட்டு எவ்ரி 2 hours ஒன்ஸ் வந்துட்டு குழந்தைய வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக யூரின் போக வைக்கணும். ஸோ அதாவது ஒரு 2 to 3 years அப்புறம் தான் பாசிபிள். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு உள்ள யூரின் தேங்கி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால மறுபடியும் ஒரு வாட்டி உட்கார வைக்கணுங்கிறதையும் தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். கொஞ்சம் பெரிய குழந்தைகளா இருந்தது அப்படின்னா வந்துட்டு நாங்க அந்த கீழே அந்த மசில்ஸ் எல்லாம் எப்படி ரிலாக்ஸ் பண்றதுக்கான சில பிரீத்திங் எக்ஸசைசஸும் வந்துட்டு ஜென்ரலி அவங்களுக்கு வந்துட்டு காமனாக வந்து அட்வைஸ் பண்ணுவோம். இது தவிர வந்துட்டு டாய்லெட் ட்ரைனிங் மாதிரியே வந்துட்டு அவங்களுக்கு அந்த மோஷன் ட்ரைனிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகள் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் குழந்தைங்கள கான்ஸ்டிபேஷன் வந்து அசோசியேட்டடாக இருக்கும். ஸோ இவங்கள அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமையும் நம்ம வந்துட்டு அக்ரெசிவாக அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மெயின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரியாக வந்துட்டு நம்ம அந்த மோஷன் ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு சில மெடிசன்ஸ் இருக்குது, அதை தருவோம். அது தவிர அவங்களோட டயட் ஹேபிட்ஸில் வந்துட்டு நாங்கள் என்னென்ன சேஞ்சஸ்ங்கிறதையும் யூஸ்வலாக சொல்லுவோம். ஸோ மெயினாக வந்துட்டு ஃப்ளூயிட் இன்டேக் வந்து அடிக்குவேட்டாக இருக்கணும். அதுவும் வந்துட்டு ரெகுலர் டைமிங்கில் இருக்கணும். அதே மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், நிறையா காய்கறி, பழங்கள், இந்த மாதிரி எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து ரெகுலராக கொடுக்கணும். அது போக வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்து டெய்லியும் அவங்களுக்கு டாய்லெட் வருதோ வரலையோ அவங்கள வந்துட்டு டாய்லெட்டில் உட்கார ஹேபிட்டை வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ டெய்லியும் வந்துட்டு மார்னிங்கோ அண்ட் நைட்டு வந்துட்டு அவங்களுக்கு எப்படி நம்ம மற்ற எல்லா ஹேபிட்ஸையும் கொண்டு வரமோ இதே மாதிரி டாய்லெட்லையும் போயிட்டு ஒரு 5 to 10 minutes அவங்களை உட்கார வச்சு ஒரு ஹேபிட்டை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். இது நாங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம். அது போக வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் வந்துட்டு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்ததுனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிக்கடி அந்த ஜெனிட்டாலியை வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கையை வச்சு, லைக் தண்ணி, சோப் இதெல்லாம் வச்சு. ஸோ இது பர்சே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணுறதுனாலே அந்த லோக்கலில் இரிட்டேஷனால அங்கே ரெட்னஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து உள்ள ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷனாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரியான இதை வந்து நம்ம லோக்கலாக அடிக்கடி வாஷ் பண்ணுறதையும் வந்துட்டு அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்துட்டு லைக் குழந்தைங்க 2 டாய்லெட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் போகிற ஏரியாவை டச் பண்ணிட்டு ஹேண்டை முன்னாடி கொண்டு வந்து அந்த யூரின் போகிற இடத்தையும் வந்து தெரியாமல் டச் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா தெரியாமல் அந்த மோஷனில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்துட்டு யூரினில் போகிறதுக்கான யூரின் இருக்கிற ஏரியாவில் போய் கண்டாமினேட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதையும் நாங்கள் ஒன் ஆஃப் இதாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம வந்து 2 டாய்லெட் போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறப்போ வந்துட்டு ஜஸ்ட் வந்து லைக் ஃப்ரண்ட் டு பேக் தான் வந்து வைப் பண்ணணும். ஆல்வேஸ் வந்துட்டு மோஷன் போகிற ஏரியாவை டச் பண்ணதுக்கப்புறம் கையை எக்காரணத்துக்கு ஒன்றும் ஃப்ரண்ட்டில் போய் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம்.
ரைட். Thank you very much, sir. In fact, in the conversation felt like a super fast express. என்னுடைய ஒர்க் வந்து you made it very very simpler and easier. And நிறைய இடங்கள்ல காம்ப்ளெக்ஸாக இருக்க விஷயங்கள் கூட ரொம்ப சிம்பிளிஃபைடாக பீப்புளுக்கு புரியுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. Thank you very much for your time and thank you for being here. Yeah, sure. Thank you so much. So finally like நான் கன்க்ளூட் பண்ண வேண்டியது ஒரே மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்னி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ஆல்வேஸ் வந்து அடல்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும், சில்ட்ரனுக்கு வராது அப்படிங்கிற ஒரு மித்தை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம விடணும். ஸோ காமன்லி லைக் ஈவன் வந்துட்டு அவங்க குழந்தைகளுக்கு வந்துட்டு யூரின் போடுறதுல ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது, திரும்ப யூரின் இன்ஃபெக்ஷன் வருது, மெயினாக வளர்ச்சி குறைபாடு இல்லை ரத்த சோகை இல்லை உடல் வீக்கம் இல்லை யூரின் போடுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் டாக்டரோட ஆலோசனையை பெறுங்க. லைக் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் லைக் நம்ம எப்பவும் சொல்கிறது தான், ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ நம்ம இயர்லியாக பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம பெட்டராக மேனேஜ் பண்ணலாம். ரைட், சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.